السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் மஹ்ரிபுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை 100 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நாம் மனதில் நினைத்த காரியத்தை அல்லாஹ் மிகவும் எளிதாக நடத்தி தருகின்றான். அதே போன்று அல்லாஹ்வினுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய ஒரு துஆ. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு அரசன் ஒரு பாரிய நெருப்பை மூட்டி அதிலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த நெருப்பிலே எரிகிறார்கள். அதிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நெருப்பிலே எரியப்பட்ட பொழுது மலக்குமார்கள் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், நான் அல்லாஹ்விடம் சென்று உங்களுக்கான உதவிகளை பெற்று வரட்டுமா என்று கேட்டதற்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், நானே அல்லாஹ்விடம் கேட்கிறேன் என்ற இந்த துஆவை ஓதினார்கள். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன், பொறுப்பேற்பவர்களில் அவனே மிக சிறந்தவன் என்ற இந்த துஆவை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதினார்கள். அல்லாஹ் அந்த நெருப்புக்கு கட்டளையிட்டான். அந்த நெருப்பு அதனுடைய தன்மையை மாற்றி, நெருப்பினுடைய தன்மை சுடக்கூடியது, அதனுடைய தன்மையை மாற்றி அது குளிர்ந்த நெருப்பாக, அது சாந்தமான நெருப்பாக அல்லாஹ் அந்த நெருப்புக்கு கட்டளையிட்டான். அந்த நெருப்பு தன்னுடைய தன்மையை மாற்றியது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிகவும் முக்கியமான ஒரு துஆவாக இந்த துஆ இருக்கின்றது. நாம் இக்கட்டான சூழ்நிலைகளில் இருக்கின்றோமா, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று நாம் அதிகமாக கூறிக்கொள்வோம். அந்த சூழ்நிலைகளிலிருந்து, அந்த இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். அதே போன்று அல்லாஹ்வினுடைய உதவிகள் தேவைப்படுகின்றதா, நாம் இந்த துஆவை அதிகமாக ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய உதவிகளை வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ மிகவும் சிறந்த ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் எல்லா நேரங்களிலும் இந்த துஆவை அதிகமாக ஓதுவோம். இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் கையேந்தி பிரார்த்தனைகள் செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை அல்லாஹ் வழங்குவான். நம்முடைய துஆக்களில் இந்த துஆவையும் சேர்த்து கொள்வோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பின்பும் இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா நிலைமைகளையும் சீர்படுத்தி தருவான்.